வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, அன்ஷிதாவோட ஃபேமிலில இருந்து வந்திருக்கிற அண்ணன் அண்ட் தென் அம்மா. இவங்க வந்து ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்ஸ் பத்தியும் வந்து சொல்றாங்க. பட் அருண பத்தி சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா, செமையா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அவரோட பிக் பாஸ் ஜர்னிய. ஸோ தட் அத பத்தி நம்ம டீட்டெயில்டா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அருண சொல்றதுக்கு முன்னாடி 3 பேர பத்தி மென்ஷன் பண்ணுவாங்க. யார் யாருன்னு பார்த்தீங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேமர் அப்டின்ற மாரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாரி ரயான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பாயிண்ட்ஸ் எல்லாம் சூப்பரா நீங்க எடுத்து வைக்கிறீங்க. எல்லா கேம்லயும் சரி, நார்மலா பேசும்போதும் சரி, உங்களோட பாயிண்ட்ஸ் வந்து சூப்பரா வந்து நீங்க எடுத்து வைக்கிறீங்க அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தீபக்க பத்தி பேசியிருப்பாங்க. தீபக் வந்து நீங்க நல்லா அட்வைஸ் பண்றீங்க என் தங்கச்சிக்கு. ஸோ இது வந்து அவங்களோட லைஃப்க்கும் சரி, இங்க கேம்க்கும் சரி ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத வந்து அங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சரி இவங்க 3 பேர பத்தி சொன்னதுக்கப்புறம், அருண பத்தி சொல்லும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 3 கேரக்டர் வச்சு அருண வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவர் எப்படி இருந்தாருன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அருண் வந்து ஒரு அம்பி மாரி இருந்தாரு ஸ்டார்ட்டிங்ல. எஸ் நம்மளாலே பார்க்க முடியுது. அருண் நீங்க பிகினிங் ஸ்டேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ரிசீவ் பண்ணுவாரு, அப்சர்வ் பண்ணுவாரு. ஆனா, அவர் வந்து சென்டிங் எண்ட்ல வந்து இருக்கவே மாட்டாரு. பேசியிருக்கவே மாட்டாரு அதிகமா. நெறைய அப்சர்வ் பண்ணியிருந்தாரு இனிஷியல் ஸ்டேஜ்ல. ஸோ அந்த பர்ட்டிகுலர் ஸ்டேஜ வந்து அம்பி அப்படின்ற மாரி அவங்க அண்ணா வந்து டிஃபைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வைல்ட் கார்ட் என்ட்ரி வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட கேரக்டர் வந்து அந்நியனா வந்து மாறுனாரு அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ வைல்ட் கார்ட் வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்நியன் கேரக்டர்ல அவர் இருந்தாரு அப்படின்ற மாரி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்நியன் கேரக்டர்லேருந்து இப்ப எந்த கேரக்டர்ல இருக்காரு? லாஸ்ட் ஃபியூ வீக்ஸா வந்து ரொம்ப அமைதியாவே இருக்காரே அப்படின்ற மாரி எல்லாருமே வந்து சொல்லுவாங்க, கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. அவங்க அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா, புசுக்குன்னு பிதாமகன்ல வர அந்த விக்ரம் இருக்கார்ல, அப்படியே ஒரு மாரி ஒண்ணும் தெரியாத மாரி கம்முனு பெ பித்து பிடிச்ச மாரி, அந்த மாதிரி இப்போ இருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செம ஃபன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கலாய்ச்சிட்டு இருப்பாங்க அருண. அருணும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லைக் அத வந்து ஸ்போர்ட்டிவா தான் எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லலாம். அவரும் வந்து சிரிச்சுக்கிட்டே இந்த மாரி பண்ணிட்டு இருப்பாரு. ஓகே நான் கேம வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போறேன். நீங்க வந்து அம்பியாவும் இருக்க தேவையில்ல, பிதாமகன்ல வர விக்ரம் மாரியும் இருக்க தேவையில்ல. நீங்க வந்து அந்நியனாவே இருங்க அப்படின்ற மாரி அவங்க அண்ணன் வந்து அட்வைஸ் பண்ணியிருப்பாரு. அன்ஷிதாவோட அண்ணன். ஸோ அத வந்து அருண் வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அருண வந்து 3 கேரக்டரா வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இனிஷியலா அம்பியாவும், போஸ்ட் லைக் வைல்ட் கார்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்நியனாவும், இப்ப பிதாமகன்ல வர விக்ரம் மாரியும் இருக்காரு. அவர் வந்து அந்நியனாவே இருக்கணும் அப்படின்ற மாரி நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்ற மாரி ஆடியன்ஸ் சார்பா அவர் வந்து ஒரு இன்புட்ட வந்து அருண் குடுத்துட்டு வராரு. ஸோ அருண் வந்து இத இன்புட்டா எடுத்துக்கிட்டு எந்த மாதிரியான கேம் விளையாடுறாரு அப்படின்றத அப்கமிங் டேஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ். பாய்.